வணக்கம் மக்களே, நான் உங்கள் டெரெயின் தமிழன் பரசுராம். இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம். அதுக்கு எப்படிலாம் போகணும் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு வண்டி ஆட்டோ, நம்மளோட ரெண்டாவது வாகனத்தை நம்ம வந்து மயில் வாகனம் மாதிரி 2 தடவை மாறணும். நம்மளோட 3வது வண்டிங்க இது. மக்களே, நம்மளோட அடுத்த வண்டி இதுதாங்க நம்ம போகிற 5வது வண்டி, டாய் ட்ரெயின். போகலாமா? ஸோ போட்டு மாற்றி விட்றாங்க. நம்ம இந்த போட்டு நினச்சோம் அப்படியே ஏறி அடுத்த போட்டுக்கு போக போகிறோம். லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சுங்க, அப்படியே கிளம்பலாம். வண்டி எடுத்துட்டாங்க. இன்னும் அப்படியே நல்லா ரஷ்ஷாக இருக்குங்க இங்கே கூட. பார்ப்போம் அப்படியே. கிளம்பியாச்சு. இந்த ஃபெரி ரைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுங்க. ஸோ 1 hour அப்படியே நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு போகிறது தான். கொஞ்சம் கடலுக்குள்ளே வரும்போது நமக்கு கொஞ்சம் காற்று வருதுங்க. இப்போ கொஞ்சம் காற்று வருது. இருந்தாலும் புழுக்கம் அதிகங்க நம்ம இதனால, வெயில்னால. சேது பிரிட்ஜுங்க, கடல்ல போட்டுக்கிற ஒரு பிரம்மாண்டமான 30 கிலோமீட்டர் பிரிட்ஜுங்க. மும்பை மற்றும் நவி மும்பை இது இரண்டையும் வந்து கனெக்ட் பண்ற ஒரே பிரிட்ஜ். எவ்வளவு தூரம் நீண்டு போகுது வந்து ஹனுமார் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இறங்க போறோம். மும்பையில் இருக்கிற ஒரு தீவுக்குள்ள. ஸோ வெளியில் பயங்கரமாக வெயிலாக இருக்குங்க. அதான் கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் அப்படியே. இது வந்து ஹவாய் தீவுலாம் கிடையாது, மும்பையில் இருக்கிற ஒரு தீவு. ஓகே, வந்தாச்சு. அப்படியே உள்ள போகலாமா? மும்பையே வந்து 7 தீவுகளால் உருவான ஒரு ஊர் தாங்க. அந்த ஊருக்குள்ளே இன்னொரு தீவு இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் ஒரு வண்டியை எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. எடுக்க முடியுதான்னு பார்ப்போம், முடிஞ்சா எடுப்போம். தீவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து என்னடா உனக்கு மறுபடியும் வண்டி அப்படின்னு கேட்குறியா? அங்கே தாங்க இருக்குது ட்விஸ்ட்டு. ஸோ அந்த வண்டிக்கும் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த நம்மளோட 5வது வண்டி அதில் தான் போக போகிறோம். போகலாமா? செம்ம காத்துங்க. நான் நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது வாங்கலாம் தாங்க நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தேன், ஸோ உள்ளே எதுவுமே இருக்காது அப்படின்னாங்க. சரி, நம்ம எதுக்கு வண்டி வர வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு வாங்கியாச்சு. வண்டி வருதுங்க. நான் வந்து பேப்பர் பிளேட்டில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால அப்படியே எடுத்துகிட்டே போகலாம். நம்ம போகலாமா? போகலாம். இதுதாங்க நம்ம போகிற 5வது வண்டி, டாய் ட்ரெயின். போகலாமா? வாங்க அப்படியே. ஏரியாச்சுங்க நம்ம வண்டியில் 5வது வண்டி. அப்படியே போகலாம். வாங்க, வண்டி எடுத்துட்டாங்க, போகலாம் அப்படியே மெல்ல. அழகாக இருக்குங்க, ஒரு க்யூட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஜாலியாக வந்தாச்சுங்க. சரிங்க, இறங்குங்க. இறங்கியாச்சுங்க. அப்படியே நடக்கலாம். ஸோ
இங்கே வந்து நான் உள்ளே வந்து அந்த ஃப்ரூட்ஸை வாங்கும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி யூபிஐ எடுக்குமா, இல்லை நீங்கள் வந்து கேஷ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து சர்ப்ரைசிங்லி வந்து யூபிஐ வச்சுருந்தாங்க. உள்ளே இங்கே நெட்ஒர்க்கும் நல்லா எடுக்குதுங்க. அப்படியே நம்ம ரொம்ப அப்படியே அவுட்ஸ்கர்ட்ஸ்க்குலாம் வரல, நெட்ஒர்க்கும் நல்லா எடுக்குது. யூபிஐ நல்லா ரெண்டுமே ஒர்க் ஆகுது. நான் 2 சிம் வச்சுருக்கேன், ஜியோவும் இருக்குது, ஏர்டெல் இருக்குது. ரெண்டுமே நல்லா ஃபுல் நெட்ஒர்க் கிடைக்குதுங்க. ஸோ ஈஸியாக ஹேசில் ஃப்ரீயாக நான் யூபிஐ பண்ணி தான் வாங்கினேன். நீங்களும் வந்தீங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஃபெரியில் நீங்கள் போட்டுக்கு டிக்கெட் வாங்குறதுக்குலாம் அவங்க வந்து கேஷ் தான் கேட்டாங்க. உள்ளே வந்து இங்கே வந்து உங்களுக்கு இது கிடைக்குது, யூபிஐ கிடைக்குது, டிக்கெட் கிடைக்குது, நெட்ஒர்க் இருக்குது, நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். சரி அப்படியே போகலாம் உள்ள. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் நினைக்கிறேங்க 5 ரூபா per ஹெட். ஒரு ஆளுக்கு 5 ரூபாங்க டிக்கெட்டு. அடல்ட்ஸுக்கு, சைல்டுக்கு வந்து 3 rupees அப்படின்னு பார்த்தேன். இதாச்சுங்க, அப்படியே உள்ளே போகலாம். நம்ம பயங்கர வெயிலாக இருக்குது, நம்ம இந்த ரூட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் இங்கே இருக்குங்க, நிறையா கிடைக்குது. சாவ்னிஸ் இருக்குங்க மும்பை நிறையா. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, ஃபாரினர்ஸ், அதனால் இங்கே சாவ்னிஸ் நிறையா வச்சுருக்காங்க. நல்லா ரூஃபை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க, வெயில் உள்ளே வராமல் நல்லா இருக்கு. சரிங்க, எங்கே வந்துட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லையா? ஏன்னா மும்பைக்குள்ளே ஐலாண்ட் இருக்குது, இஸ்லாண்ட் இருக்குது, தீவு இருக்குதுன்னு சொல்லி குழப்ப எங்கே தான் வந்திருக்கேன் நீ அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இங்கே சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன், காமிச்சிக்கிட்டே நான் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. போகலாம். நிறையா கடைங்க, எக்கச்சக்கமாக கடை இருக்குது, 2 பக்கமும் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு லெவல் வரைக்கும் டக்கு டக்குன்னு வந்துட்டோங்க. ஒரு லெவலுக்கு மேலே போனால் ரொம்ப ஸ்டீப்பாக போகுது, நல்லா மூச்சு வாங்குது. யாரும் அப்படியே முன்னாடி காட்டுறேன், பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, அப்படியே ஏறி உள்ளே போகிறது. ஓ, வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சுங்க, ரொம்ப மூச்சு வாங்கிச்சு. சரி ஒரு 2 minutes நின்றுட்டேன் அப்படியே சைடில். கொஞ்சம் கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இல்லைங்க. ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ்னு அந்த சைக்கிள்லேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால இப்போ இதெல்லாம் வந்து பண்ணும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும் அப்படின்னு. அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். முடியல அப்படின்னா கொஞ்சம் கேப் போட்டு நின்று வாங்குங்க. ஒரு ஏரியா மேலே ஏறினீங்கன்னா ரொம்ப ஸ்டெமினா போயிடும். யாரும் உங்களுக்கு அங்கே போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக தர போகிறதில்ல நிற்காமல் வந்தீங்கன்ட்டு. ஸோ ஸ்டெமினா சேவ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேலே போய் நிறைய பார்க்கறதுக்கு இருக்குது. வந்தாச்சுங்க, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. வெல்கம் எலிஃபண்டா கேவ்ஸ், a World Heritage Monument, Archaeological Survey of India, மும்பை சர்க்கிள். இங்கே பாருங்க தலைவர். போலாமா? இங்கே ஒரு தனி டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க, அது எதுக்குன்னு தெரில. இங்கே எவ்வளோ டிக்கெட் கவுண்டருங்க உள்ள, போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கேருந்து பாருங்கங்க, சீவி பாருங்கங்க, யோப்பா என்னம்மா இருக்குங்க. அது அட்டல் சேது பிரிட்ஜ் தாங்க, போட்டில் வரும்போதே பார்த்துருப்போம்.